கிருஷ்ணகிரியில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக கிருஷ்ணகிரி செல்லவிருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரி ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான குழு. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சங்கரன் இணைகிறார். சங்கரன், வணக்கம். ஏற்கனவே கிருஷ்ணகிரி பள்ளி மாணவி விவகாரம் தொடர்பாக 15 நாட்களுக்குள்ளாக அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து முடிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில இந்த ஆய்வு பணியானது துவங்க இருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? காயத்ரி, முதல்வருடைய அறிக்கையில 2 முக்கியமான விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த கிருஷ்ணகிரி சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவிகள் மற்றும் பெற்றோர் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்த வேண்டும், நடந்தது என்ன என்பது குறித்து விசாரித்து அதுபோன்று இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்காக சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது என்றும் இந்த குழுவினர் 15 நாட்களில் இது தொடர்பான ஒரு பரிந்துரை அறிக்கையை அரசுக்கு அளிப்பார்கள் என்று முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இது தொடர்பாக இந்த குழுவில் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையிலான குழுவில் சமூக நலத்துறை ஆணையர் ஜானி டாம் வர்கீஸ், தேர்வுத்துறை இயக்குனர் லதா, அந்த கிருஷ்ணகிரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நல அலுவலர் அரவிந்த், மனநல மருத்துவர் பூர்ண சந்திரிகா, அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அந்த பர்கூர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லதா ஆகியோர் அந்த குழுவில் இடம் பிடித்திருக்கிறார்கள். இந்த குழுவினர் இன்று இரவே கிருஷ்ணகிரிக்கு செல்ல இருக்கிறார்கள் என்று கோட்டை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை காலை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியருடன் விரிவாக இந்த நடந்த சம்பவம் தொடர்பாக இந்த குழுவினர் ஆலோசனை நடத்துவார்கள் என்றும், அதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவிகள் மற்றும் பெற்றோருடன் ஆலோசித்த பிறகு நடந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு துறை பிரமுகர்களுடன் பிரதிநிதிகளுடன் விரிவாக ஒரு ஆலோசனை நடத்தி 2 நாட்கள் அங்கே முகாமிட்டு விசாரணை நடத்துகிறார்கள் என்றும், அதன் பிறகு சென்னை திரும்பிய பிறகு அரசுக்கு அளிக்கக்கூடிய அந்த பரிந்துரை அறிக்கை தொடர்பாக ஒரு இறுதி வடிவம் கொடுப்பார்கள் என்ற தகவல்களையும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி சங்கரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.